அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். ஆங்கில மாதத்தின் 5வது மாதமான மே மாதம் தற்போது பிறந்திருக்கக்கூடிய நிலையில் ஒவ்வொரு கிரகங்களினுடைய நிலைப்பாடுகளுக்கு ஏற்ப 12 ராசிக்காரர்களுக்கும் உரிய பலன்களும் வேறுபடுகிறது. அந்த வகையில் மே மாதத்திற்குண்டான மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த மே மாதம் முழுவதும் மேஷ ராசி அன்பர்கள் அனுபவிக்க இருக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களும் துரதிர்ஷ்டங்களும் என்னென்ன அப்படிங்கிறத பற்றின ஆங்கில மாத பலனாக இந்த ஜோதிட பதிவின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். இந்த பதிவு பிரபல ஜோதி பட்டாச்சாரியார் அவர்களின் கணிப்பின்படி வழங்கப்பட்டிருக்கு. வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். மேஷ ராசியில் பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் இந்த பதிவு பொருந்தும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் தேவி திரௌபதி பேசுகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேஷராசி அன்பர்களே, இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு தரப்பட்ட அதிர்ஷ்டங்களையும் துரதிர்ஷ்டங்களையும் நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அதிலும் குறிப்பாக 3 முக்கிய திருப்பங்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மே மாதம் அமையப்பெற போகிறது அப்படின்னு நான் சொல்லணும். முதல்ல உங்களுக்கு கிடைக்க போகிற நன்மைகள் என்ன, பாதகமான நிலைகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதாவது மேஷத்தில் பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது இந்த மாதம் உங்களுக்கு ஏற்ற இறக்கமான பலன்களை கொடுக்க போகிறது அப்படின்னு நான் சொல்லணும். உங்களுடைய மனதில் பட்டதை நீங்கள் உடனுக்குடன் வெளிப்படையாக பேசுறது ரொம்ப நல்லதுங்க. சுய தொழிலில் இருக்கிறவங்க சாதுரியமான செயல்களை செய்து லாபத்தை எட்டுவாங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மறைமுக எதிரிகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். அதே மாதிரி குடும்பத்தில் சதா பேச்சுவார்த்தைகள் அவ்வப்போது நடந்து கொண்டே இருக்கும். அதனால கொஞ்சம் அனுசரித்து போங்க. ஆரோக்கிய குறைபாடுகள் படிப்படியாக குறைய துவங்கும் என்றாலும் உடல் ஆரோக்கிய ரீதியாக நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பொறுப்புகள் சற்று அதிகமாக ஏற்படக்கூடிய காலமாக அமைகிறது. மனதில் சுதந்திர உணர்வு அதிகரித்து காணப்படும். குடும்ப உறவுகளுக்கு இடையே வார்த்தைகளில் கொஞ்சம் கவனம் தேவைங்க. சுய தொழிலில் உள்ளவர்கள் எதிலையுமே அகலக்கால் வைக்காம இருப்பது ரொம்ப நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தங்கள் நேர்மைக்கு உரிய பலன்களை பெறுவீங்க. சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைகளை உடனுக்குடன் கவனியுங்க. அதே போல் இந்த மாதம் எந்த ஒரு விஷயத்திலையுமே அவசர முடிவுகள் எடுக்காதீங்க. நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கக்கூடும். குடும்பத்தில் வெளி மனிதர்களினுடைய கருத்துக்களை கொண்டு வர வேண்டாம். சுய தொழிலில் உள்ளவர்கள் புதிய முயற்சிகளின் மூலமாக பார்த்தீங்கன்னா சில சர்க்கிள்களை நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். அப்படிங்கிறதுனால புதிய முயற்சிகளை தற்சமயம் நீங்கள் எடுக்க வேண்டாங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வேலை நுணுக்கங்களை கூடுதலாக கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடும். அதனால சற்று கவனமாக இருப்பது அவசியமாகிறது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லக்கூடிய காலமாக அமைய பெறப்போகிறது. குடும்ப உறவுகளுக்கு இடையே அவ்வப்போது சண்டை சச்சரவுகள் வந்து வெரிசல் பெறலாம். உற்றார் உறவினர்கள் ஆதரவும் குறைய ஆரம்பிக்கும். சுய தொழிலில் உள்ளவர்களுக்கு கூட்டாளிகளின் ஆதரவால் ஏற்றமான சூழ்நிலை காணப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தேவையற்ற பகுதிகளை தவிர்த்து கொள்ளுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. ஆரோக்கிய ரீதியாக சிறு பாதிப்புகள் தோன்றி மறையத்தான் செய்யும். அதனால கூடுதல் பொறுப்புணர்வுடன் நடந்து கொள்ளுங்க. எதிர்பார்க்காத பல்வேறு திருப்பங்கள் நிறைந்த காலகட்டமாக இந்த மே மாதம் மேஷராசி அன்பர்களுக்கு இருக்கப்பெற போகிறது அப்படின்னு நான் சொல்லணும். என்ன மாதிரியான திருப்பங்கள், என்ன மாதிரியான விஷயங்கள்ல உங்களுக்கு ஏற்பட போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் 3 அதிசக்தி வாய்ந்த திருப்பங்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெற போகிறது அப்படின்னு நான் சொல்லணும். முதல் விஷயமாக உங்களுடைய வாழ்க்கையினுடைய தரம் அதிவேகமாக உயர காண போகிறீங்க. அது முதல் திருப்பமாக உங்களுக்கு அமைய பெற போகிறது. அது மட்டும்
இல்லாமல் இது நாள் வரைக்கும் இது தேவையா தேவையில்லையா அப்படின்னு சில விஷயங்களை நீங்கள் மனதில் போட்டு குழப்பிக்கொண்டே இருப்பீங்க. திடீரென்று அந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அசூர வளர்ச்சி கண்டு அதன் மூலமாக உங்களுக்கு பல்வேறு ஆதாய பலன்களை கொடுக்க போகிறது. இது உங்களுக்கு இரண்டாவது திருப்பங்களாக அமையப்பெறும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தொழில் செய்பவர் வியாபாரம் செய்பவராக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய தொழிலையோ வியாபாரத்திலையோ பார்த்தீங்க அப்படின்னா பலதரப்பட்ட பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்திருப்பீங்க. அப்படி இல்லைன்னா ஒரு மாதிரியான மந்த நிலையாக இருந்திருக்கும். இப்போ அந்த நிலை சட்டென்று மாறி அசூர வேகத்தை அது பிடிக்கும். அசூர வேகத்தால் உங்களுக்கு அசுர வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்கப்பெறும். இதன் மூலமாக உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும், உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர ஆரம்பிக்கும், பொருளாதார நிலைமை மேம்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரியான அதிசக்தி மிக்க ஒரு 3 முக்கிய திருப்பங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மே மாதம் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறதுல எந்தவித ஐயப்பாடும் கிடையாதுங்க. அது மட்டும் கிடையாது, இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் சுப காரியங்கள் வெற்றிகரமாக நடந்த முடியும். சுப காரியங்களில் நீடித்து வந்த தடை தாமதங்கள் அனைத்துமே விலக காண்பீங்க. குடும்ப உறவுகளுக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் மெல்ல மெல்ல மறைய ஆரம்பிச்சிடும். சுய தொழில உள்ளவர்களுக்கு எதுலையுமே பெரிய தொகையை ஈடுபடுத்துவதில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாகிறது. உத்தியோகம் அப்படின்னு வரும் பொழுது உங்களுக்கு பிடிவாத குணம் சற்று அதிக அளவில் இருக்கிறதுனால அந்த பிடிவாத குணம் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும். அதனால் பிடிவாத குணத்தை தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க. சுவாச பிரச்சனைகள் வரக்கூடும் அப்படிங்கிறதுனால கவனமாக செயல்பட பாருங்க. அதே மாதிரி உங்களுடைய யுத்திகள் எதிர்பாராத நற்பலன்களை கொடுக்க போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். வரவு வந்த வேகத்தில் கரைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால சிக்கனத்தை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும். குடும்பத்தில் ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்ளுங்க. அதே போல சுய தொழிலில் உள்ளவர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகமும் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. அதே போல உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு திடீர் சலுகைகள் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இருப்பினும் பணிச்சுமை சற்று கூடுதலாகவே இருக்கும். யாருக்குமே இந்த காலகட்டத்தில் ரெக்கமெண்ட் பண்ணாதீங்க. ஆரோக்கியத்தில் கூடுதல் அக்கறை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலமாக இருக்கப்பெற போகிறது. இதுவரைக்கும் இல்லாத ஒரு புதுவிதமான மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். சுபகாரிய முயற்சிகளில் இருந்து வந்த மந்த நிலை மாற ஆரம்பிச்சிடும். சுய தொழிலில் இருக்கிறவங்க பகைவர்களின் சூழ்ச்சிகளை முறியடித்து வெற்றி காணக்கூடிய யோகம் உண்டு. உத்தியோகம் அப்படின்னு வரும் பொழுது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விழிப்புணர்வு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மே மாதத்தில். அதே சமயம் ஆரோக்கிய பாதிப்புகளை எக்காரணத்தை கொண்டும் அலட்சியம் செய்யாமல் உடனுக்குடன் கவனிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மே மாதம் இறுதிக்குள்ளாக நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையப்பெற போகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். உங்களுடைய மனதிற்கு பிடித்த வரன் உங்களுக்கு அமையப்பெற போகிறது. குடும்பத்தில் இருந்து வந்த பலதரப்பட்ட குழப்பங்களும் இந்த மாத இறுதிக்குள்ள தீர்ந்திடும். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து புரிந்து கொண்டு வெட்டுகொடுத்து நடந்து கொள்வீங்க. அதே மாதிரி நீங்க தொழில் செய்பவராக இருக்கக்கூடிய பட்சத்தில் பலவிதமான தடைகளை தாண்டிய முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். தோல்விகளை கண்டு துவண்டு விடாத மன தைரியம் உங்களுக்கு உருவாக காண்பீங்க அப்படின்னு தான் சொல்லணும். உத்தியோகம் உயர் அதிகாரி பொறுப்பில் இருப்பவர்களுக்கு உயர் அதிகாரிகள் தொந்தரவு குறைய ஆரம்பிச்சிடும். ஆரோக்கியத்தில் மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு வர வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. கவலைகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மே மாதம் இருக்க பெற்றாலும் சில பிரச்சனைகள் வந்து உங்களை வாட்டி எடுக்கத்தான் செய்யும். அதே சமயம் மனதில் ஒரு புது விதமான தெம்பும் தன்னம்பிக்கையும் பிறக்கும். அதனால் வரக்கூடிய அனைத்து வித பிரச்சனைகளையும் நீங்கள் தவிடுபொடியாக்கிடுவீங்க அப்படின்னு நான் சொல்லணும். எதிர்பாராத திடீர் பிரச்சனைகளும் சிலருக்கு வரலாம். வீண் வம்பு வழக்குகளில் சிக்கிக்கொள்ளாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது. குடும்ப உறவுகளுக்கு இடையே இருந்து வந்த விரிசல் கொஞ்சம் கொஞ்சமாக அகல ஆரம்பிச்சிடும்.
கணவன் மனைவி உறவில் நெருக்கம் அதிகரித்து காணப்படுங்க. பொருளாதார ரீதியான முன்னேற்றம் ஓரளவிற்கு சிறப்பாக இருக்க போகின்றது அப்படின்னு நான் சொல்லணும். அதே சமயம் பெரிய மனிதர்களினுடைய ஆதரவு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். நட்பு வட்டாரம் விரிவடையும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் நல்ல யோகம் நிறைந்த காலமாகவும் அதிர்ஷ்டம் பல உங்கள் இல்லம் தேடி வரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும். வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கு மனதிற்கு பிடித்த நல்ல வேலை அமைந்து செட்டில் ஆகிடுவீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது. வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை நிதானமாக கையாண்டிங்க அப்படின்னா பெரிய பிரச்சனைகளாக அது உருவெடுக்காம உங்களால் பார்த்துக்க முடியும், தவிர்க்க முடியும். அதே மாதிரி தொழிலில் இருக்கிறவங்க திட்டமிட்டு செலவு செய்வது நல்லது. வரவுக்கு மீறிய செலவுகளை கட்டுப்படுத்துங்க. பணிச்சுமை அதிகரிக்க வாய்ப்பிருக்கு. அவ்வப்போது ஆரோக்கியத்திலையும் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமாகிறது. உங்களுக்குரிய பரிகாரம் ஆஞ்சநேயரை வழிபட்டு வாங்க. மிகப்பெரிய நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய வழிபாடு செய்து வருவதன் மூலமாக பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு உருவாகலாம். அல்லது குல தெய்வத்தை வழிபடுவதன் மூலமாக வாழ்க்கை சுபிக்ஷமும் மேன்மையும் அடைய காண்பீங்க.